வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம மணப்பாறை மாட்டுச்சந்தையில, திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டுச்சந்தையில தான் இருக்கும். இந்த சந்தை பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில நடக்கிற சந்தை. வளர்ப்பு கடாரிகளோட விலை நிலவரம் பார்த்தலாம், கலப்பின கன்றுகளோட விலை நிலவரம் தான். உள்ள போனோம்னா இன்னைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதுவும் தெரியல. எல்லாமே பெரிய பெரிய கிடாரிகள் வந்திருக்கு, அது போக பால் கண்ணு வந்திருக்கு, பொடி கண்ணு முதல்கொண்டு எல்லாமே வந்திருக்கு. உள்ள போய் விலை நிலவரத்தை அப்படியே கேட்டு பார்த்துருவோம். மறக்காம நம்ம பதிவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்கு போவோம். ஜெர்சி கிராஸ் பிரீடு. ஆனா இது என்ன ரேட்னா வரும்? ஜெர்சி இது வந்து 34 ரூபா வரும்ண்ணா. இது 32 வரும்ண்ணா. இது எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? ரெண்டுமே பல்லு போடலண்ணா. பல்லு போடல. வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பருவம் வந்துருச்சா? இல்ல, ரெண்டுமே பருவத்து வந்துச்சுண்ணா. பருவத்துக்கு வந்துருச்சு, இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். போன ஊசி போடலாம். நீங்க வந்து எத்தனை மாடு போடுறீங்க? நாங்க நீங்க 10 கொண்டு வந்தோம், ஒரு 3 வித்துருக்கு. ஆமாண்ணா. இது வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு? காலைல ஒரு 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 9 மணிக்கு சந்தை கிளஞ்சிடும். 9 மணிக்கு கிளஞ்சிடும். சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க. அந்த மாதிரி மாடல் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா, இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி மாடல் கான்டாக்ட் பண்ணலாம், வாங்கிக்கலாம். என்ன பிரீட் பண்றீங்க? எல்லா பிரீடும் ஹெச்எப், சிந்து கலப்பு, ஜெர்சி, கிராஸ், நம்ம கிரு வரையும் எல்லாம். சரி, நம்பர் தான் சொல்லிடுங்க. 95 24 64 39 92. சரி, எந்த ஏரியா? மணப்பாறை தானே. மணப்பாறையே தான். தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பர்களே. அது உங்களுதா? அந்த சட்டை அது அவரு வியாபாரி தானே வரும். அவரு வியாபாரி தான், அவரு பேச மாட்டாரு, அதான பிரச்சனையே. அது என்ன ரேட்னா வரும்? அது ஒரு 34 ரூபா வரும். 34. சரி, ஓகே. அப்படி இதுவும் பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் பிரீடு தான். இது என்ன ரேட் வரும்? முதல் மாடு 32 ரூபா வரும். 32. பல்லு பல்லு போடணும். பல்லுன்னா போடலாம். அது 2 பல்லுண்ணா. 2 பல்லு. அது எத்தனை வரும்? அது 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். சரி, ஓகே. பாத்தீங்கன்னா நிறைய கன்றுகள் வந்து வரவிருக்கு. இங்க 2 கண்ணு இருக்கா. ஐயா, இதெல்லாம் என்ன விலைங்க வரும்? இந்த கண்ணு என்ன கண்ணு? இதான் பெரிய கண்ணு. பெரிய கண்ணு 22. 22. எத்தனை மாச கண்ணு இருக்குங்க? அது ஒரு 1.5 வருஷ கண்ணு. 1.5 வருஷ கண்ணு. இது இந்த சின்ன கண்ணுங்க? சின்ன கண்ணு அது 1.5 வருஷம் 1.25 வருஷம். 1.5 வருஷம் இருக்கு. அது என்ன ரேட் வருங்க? அது 22 ரூபா வரும். 22 ரூபா. சரிங்க. இது ரெண்டுமே பாக்குறீங்க 22 மேல சொல்லிட்டு இருக்காங்க. 2 கண்ணுமே ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. அப்படி இதுல போனா ஃபுல் கருப்புல ஒரு ஜெர்சி கிராஸ் இருக்குது. அப்படியே பொடி கண்ணு பாத்துருக்கோம். பால் கண்ணெல்லாம் என்ன ரேட் வரும்? இல்ல ரேட்டு மட்டும் சொல்லுங்க, உங்களை காமிக்கல. அது 5000 வரும். 5 ரூபா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குது? அது ஒரு 4 மாசம் கண்ணு. 4 மாசம் கண்ணு 5 ரூபா வச்சு வரும். சரிண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா எல்லாமே பொடி கண்ணு தான். மும்முரமா வேலை வீசிட்டு இருக்காங்க. கட்ட முறுக்கி மோதிட்டு இருக்காங்க பார்ட்டி இந்த கண்ணுக்கு. அப்படி இந்தல பார்த்தோம்னால இந்தல செவலையில எல்லாம் கிராஸ் கண்ணு நிறைய கொண்டாந்துருக்காங்க. நல்லா புடி கண்ணு பாக்குறதுக்கு நல்லா அழகா கொழுவுன்னு இருக்கு. ஏன் அந்த பொடி கண்ணெல்லாம் என்ன விலைக்கு வரும்? என்ன விலை வரும்? சரி, ஓகே. ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்படி நம்ம இதுல பார்த்தோம்னா நிறைய பிடிக்கணும் வந்துருக்காங்க. இப்படி ஒரு கண்ணுக்குட்டி சந்தையான கேட்கிற மாதிரி. ஆனா இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட்னா வரும்? இல்ல 6 ரூபா 5 ரூபா வரும்ல. 6 ரூபா 5 ரூபா. ஒரு 3 மாசம் கண்ணு இருக்குங்களா? கூட வரும்.
கூட ஒரு 4 மாசம் இருக்கும். 5 மாசம் 6 மாசம் 5 மாசம் 6 மாசம். சரி ஓகேண்ணா. 4-5 மாசம் கண்ணு 6 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6 ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஐயா 2 கண்ணு கொண்டாந்துருக்காரு. நாட்டு மாட்டு கண்ணு நினைக்கிறேன். ஐயா அது என்ன விலைங்க வரும் இந்த கண்ணு? இதா ஆ 9 ரூபா கொடுக்கும். 9 ரூபா. அது ஏன் அந்த பெரிய கண்ணு? அதான் 13 ரூபா கொடுக்கும். 13 ரூபா. சரி நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா? வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரியா? வளர்த்தி கொண்டாருங்க. சரிங்க. அப்படி உள்ள போனோம்னா எல்லாமே விற்பனை ஓரளவுக்கு முடிஞ்சு வாங்கி கட்டின மாடுகள். கருப்பு சட்டையில் ஒரு கண்ணு நல்ல ஜம்முன்னு இருக்கு. விலை மோதிக்கிட்டு இருக்காங்க. துண்டு ஓட்டு பேசிட்டு இருக்காங்களா? என்ன விலைங்க சொல்றாங்க? அவங்க 12 ரூபாய் கேட்கறாங்க. நீங்க நாங்க 10,000 உடைச்சு கேட்டோம். 10,000 உடைச்சு கேக்குறீங்க. ஆமா. எத்தனை மாசம் கட்டு இருக்குங்க? எத்தனை மாசம் கட்டு இருக்கு? 10 கண்டு. 10 மாசம் கட்டு. சரிங்க பேசு. நீங்க வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா வியாபாரியா? நாங்க வியாபாரி வாங்கி கொடுக்குற மாதிரி. ஆமா. சரி அப்படி உள்ள போனோம்னா எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின கலப்பின கன்றுகள். அப்படி நம்ம அந்தல பாத்துருவோம். பாரு 2 கண்ணு கொண்டாந்துருக்காங்க. 2 பாத்தீங்கன்னா கண்ணு. இது என்ன ரேட் வருங்க? 25,000. எத்தனை மாசம் கண்ணு? 10 மாதம் கண்ணு. 1.5 வருஷம் கண்ணு. இதுனா இந்த பொடி சின்ன கண்ணு 15,000 சொல்றேன். 15,000. 15,000. சரி சரி. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? விற்கிறதுண்ணே. விற்கிறதா? சரி ஓகே. அப்படியே உள்ள போயிருவோம். இங்க ஒரு பொடிக்கன்னு வச்சிருக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன ரேட் வருதுங்க? 6,000 ரூபா சொல்லிச்சுண்ணா. 6,850 ரூபா. 6,750 ரூபா. எத்தனை மாசம் கண்ணு இருக்குது? இது 1 வருஷம் கண்ணுண்ணா. மாடு சிறுமாடா தான் வருமா? இல்ல பெரிய மாடா வரும்பியா? ஃபைனல் என்ன ரேட்ல குடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? 5,000 கொடுத்துருவோம்ண்ணா. 5,000 கொடுத்துருவீங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி வியாபாரி தான். இங்க சந்தைக்கு ரெகுலரா வந்தா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. ரொம்ப அப்படியே உள்ள போனோம்னா கன்றுகள் வரத்து நிறைய இருக்கு. இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க? அது அவர் தான் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? அப்படியே இதுல பார்த்தோம்னா அண்ணன் நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. பொம்பளுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்படியே இதை பிடிங்க. உங்க பேரு? பேர் செல்வராஜ். 10 கண்ணு. விற்பனை எல்லாம் நல்லா இருக்குது. ஆமா நம்மளுக்கு 10ல 5 கொடுத்துருக்குது, 5 இருக்குது. ஜெர்சியில சேரும், கிராஸ் கிடையாது. இதெல்லாம் 8 மாசம் கண்ணு, 1 வருஷத்து கண்ணு இப்படி இருக்குதுங்க. 14 ரூபா, 10 ரூபா, 8 ரூபா ஸ்டார்டிங். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். வாரம் 10, 15, 20ன்னு ரேட்டை பொறுத்து வாங்குவோம். ஆமா. பேர் செல்வராஜ். தேவைப்படுற நண்பர்கள் அண்ணன்கிட்ட கூட வந்து வாங்கிக்கலாம். ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுப்பாங்க. இங்க வந்து 8 ரூபா சொல்றீங்க, என்ன எத்தனை ரூபாய்க்கு தருவீங்க? 500 ரூபா குறைச்சி 7 ரூபா கூட தருவோம். ஆமா. சரி. அப்படியே உள்ள போனோம்னா கருப்பு சட்டையில ஜம்முன்னு இன்னொரு பார்த்துருக்காங்க. இது ஃபுல் செவலை. ஆனா இது என்ன ரேட்னா ஒரு ஜெர்சி? மீறி எடுக்கிறதுக்கு சந்தை விட அப்ப பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? அந்தல போய் வேற ஆளை பாரு அப்படிங்கிறாரு. இங்க 2 கண்ணு இருக்கு, குடி கண்ணுதான்.
இது என்ன ரேட் வரும் கண்ணு? ரெண்டுமா ஒண்ணுண்ணா? ரெண்டு சேர்ந்து 5000 ரூபாய் வேலை சொல்றாங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 6 மாசம் கண்ணு. ரெண்டு சேர்ந்து 5 ரூபாய். சரி ஓகேண்ணா. உள்ள பார்த்தோம்னா கருப்பு ஜெர்சி கிராஸ் என்ன ரேட் வருங்க இந்த கண்ணு? 12 ரூபா. எத்தனை மாசம் இருக்குங்க? 1.5 வருஷம் கண்ணு. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தி கொண்டாரு. வளர்த்தி கொண்டாடுறீங்க. நாட்டுக்காரா? மாட்டுதான். எத்தனை ரூபாய் கை வச்சிருப்பீங்க? 3 கொண்டாந்து நேத்தே 2 வித்தாச்சு. இன்னைக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒண்ணுதான் கை வச்சிருக்கீங்க. இந்த சந்தையில எப்படி வாங்குறவங்களுக்கு லாபம் அதிகமா, விற்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா? நீங்க கொண்டாடுறீங்க, நல்ல ரேட்டு விற்கிறீங்க இல்ல கம்மி ரேட்டுக்கு போதும் கேட்கு? நான் கொண்டாந்துருக்கு, ஓரளவுக்கு வித்துருக்கேன். ஓரளவுக்கு நல்ல ரேட் தான். சரி ஓகே. உள்ள போனோம்னா கொடிக்கெல்லாம் நிறைய இருக்கு. தம்பி இது என்ன ரேட் வரும்? 10,500. நாட்டு மாடா? கிடாரியா காளையா? கிடாரி. பிள்ளைல சேரும் நினைக்கிறேன். காங்கேய மாடா இல்ல நான் மலை மாடா? மலை மாடு. பிள்ளை நேரத்துல சேர்ற மலை மாடு. 10,500 சொல்ற. அப்படி என்ன ரேட்னா 15 கொடுப்பீங்க? 10,500 தான். அது கம்மியா ஆகாது. கம்மியா கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க கைவசா? 2 இருக்கு. 2 இருக்கு. 2 மட்டும் கொண்டாந்து கொடுக்குறீங்க. சரி இது கிடாரி கண்ணு. சரி ஓகே. கிடாரி கண்ணு 10,500 சொல்ற. அப்படி அப்படியே உள்ள போனோம்னா கன்றுகள் வந்து பொடிக்கணு இருந்து பெரிய கண்ணு வரைக்கும் இருக்கு. 6,000 இருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் மட்டும் எல்லாமே வாங்கலாம். ஓகே, இந்த பதிவு இதோட நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். காமிச்சிட்டு போயிடும். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.